ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த ஒரு கொஷினும் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, இதை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2025 வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2023 எஸ்ஏ எக்ஸாமில் 11th 12th எப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். 2023 எஸ்ஏ எக்ஸாமில் வந்து 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் டோட்டலாக 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 17ல் வந்து புக் பேக் கொஷின்ஸ் 3 கேட்டிருக்காங்க, பாக்ஸ் கொஷின்ஸ் 7 கேட்டிருக்காங்க, அப்புறம் புக்குள்ளே இருந்து 7 கொஷின் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்ட்லலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். கொஷின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம வந்து 10 minutes GK ஆப்பில் வந்து 5000 MCQ வந்து நான் போட்டுட்ருந்தேன். நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கு பொது அறிவில் 80 கொஷின்ஸ் கேட்பாங்க. 100% வந்து 75+ கொஷின்ஸ் வந்து இந்த பேட்சில் இருந்து மட்டுமே வந்துடும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு 15 minutes வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து 1300 சொல்லிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்டுட்டு இருந்தீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்காக ஏப்ரல் 5 வரைக்கும் இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஏப்ரல் 5 வரைக்கும் 1300 தான் இருக்கும். அதுக்கடுத்து 100% இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணணும்னா அது முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அதாவது கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க, நீங்கள் எப்படி படித்தா ஈஸியாக இதை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஷின்ஸ்குள்ளே போகலாம். இந்த கொஷின் பாருங்கள். இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார்? இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் உயிரியலில் வந்து விலங்கியலில் சாப்டர் 12 இருக்குது. இது வந்து பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அதாவது கரூரில் வந்து வானகம் அப்படின்ற சுற்றுச்சூழல் அமைப்பை வந்து நம்மாழ்வார் நிறுவினார். ஸோ பாக்ஸ் கொஷின் படிச்சிங்கன்னா இதை வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது? இதோட ஆன்சர் வந்து விசை. இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th இயற்பியல் வால்யூம் 2ல் சாப்டர் நம்பர் 6 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதே பாயிண்ட் வந்து அப்படியே 10th சயின்ஸ் 10th அறிவியலும் சாப்டர் நம்பர் 1லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் 10th நல்லா படித்தாலே அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரம் ஆகிறது? இதோட ஆன்சர் வந்து லாக்டிக் அமிலம். இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th உயிரியலில் விலங்கியலில் சாப்டர் 9 இருக்குது. இங்கே பாருங்கள், தசை சோர்வு, லாக்டிக் அமிலம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் டேஷ் அலை பயன்படுகிறது? இதோட ஆன்சர் வந்து ரேடியோ அலைகள், ரேடியோ வேவ்ஸ். இது நம்ம ஸ்கூல் புக்கில் 11th இயற்பியலில் வால்யூம் 1ல் சாப்டர் நம்பர் 5 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாயிண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பிலும் ரேடியோ அலைகள் பயன்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். குளுக்கோஸ் என்பது, குளுக்கோஸ்னாலே அது வந்து ஒற்றை சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th உயிரியலில் தாவரவியலில் சாப்டர் நம்பர் 8 இருக்கும். அதாவது ஒற்றை சர்க்கரை. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு குளுக்கோஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை ஆகும். இதுக்கு காரணம் அப்படியே இது எங்கே இருக்குன்னா 11th இயற்பியலில் வால்யூம் 1ல் சாப்டர் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஷின். அப்படியே இந்த டேட்டாவை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1, 2 ரெண்டுமே சரி தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏலக்காய் வந்து தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது சத்துணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சாப்டர் நம்பர் 6 கொடுத்துருப்பாங்க. சாப்டர் நம்பர் 6 ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அதில் ஒரு பொருளும் கொடுத்து அதோட யூஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பாக்ஸ் கொஷின் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ரீட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம கொஷின் பேப்பரில் இங்கே பாருங்கள், தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும்னு இருக்கா, அப்படியே அந்த பாயிண்ட் இருக்குது இதில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 ஸ்டேட்மெண்ட் கொஷின் இது. வாக்கியம் 1 வந்து தாவர செல்களின் கணிகங்களில் உள்ள நிறமிகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சி அளிக்கின்றன. அப்படியே இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வாக்கியம் 2 வந்து குளோரோஃபில் என்னும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது. இதுவும் அப்படியே இருக்குது, அடுத்த பேஜ்லேயே இருக்கும். இது வந்து 11th நியூட்ரிஷனில் சாப்டர் நம்பர் 3ல் இருக்குது. பட் இதுவும் நீங்கள் வந்து 6 to 10th நல்லா படித்தாலே ஆன்சர் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் இதுலேயும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் 11th பாலிட்டின்னு சொல்லுவாங்க, அரசியல் அறிவியல்னு. அதில் வந்து சாப்டர் 4ல் இருக்குது. அப்படியே புக் பேக் கொஷின் ஒரு பாயிண்ட் மாறாமல், ஆப்ஷன் கூட மாறாமல் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க.
இதோட கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி இருக்குல்ல, அதை நீங்கள் படித்தாலே அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மலாலா யூசப் சாய் என்பவர் யார்? இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா 11th அரசியல் அறிவியலில் சாப்டர் 4 இருக்குது. இதுவும் பாக்ஸ் கொஷின் தான். மலாலா யூசப் அதாவது பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, சமூக ஆர்வலர், அதுக்கப்புறம் பெண் கல்வியை வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. இதுதான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது அரசியல் அறிவியலில் சாப்டர் நம்பர் 11 புக் பேக் கொஷின் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து வாக்காளர் பட்டியல். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? இதோ நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா 12th அரசியல் அறிவியல் சாப்டர் 3 புக் பேக் கொஷின் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இதுவும் நீங்கள் வந்து 6th to 10th படித்தாலே அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் டேஷ் ஆகும். இது நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து 12th அரசியல் அறிவியல் சாப்டர் 9 கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் கொஷின். சிங்கப்பூர், இலங்கை, இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? இது நம்ம 11th வரலாறு சாப்டர் 5 பாக்ஸ் கொஷின். ஆன்சர் வந்து சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சிவகங்கை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர்? இது நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து 12th வரலாறு சாப்டர் 1 கொடுத்துருப்பாங்க. பாலகங்காதர் திலகரோட பத்திரிகை வந்து கேசரி மராட்டா. இதில் ஆப்ஷன் வந்து கேசரி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாக்கியம் 1 வந்து ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படியே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஷின். இது வந்து 12th வரலாறு சாப்டர் 9 இருக்குது. நெக்ஸ்ட் வாக்கியம் 2 வந்து ரயத் என்றால் விவசாயி என்று பொருள். இதுவும் பாக்ஸ் கொஷின். ரயத் என்றால் விவசாயி என்று பொருள். ஸோ 1, 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாக்கியம் 1 வந்து நித்தி ஆயோக் வந்து சிந்தனை குழுவாகும். இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது. வாக்கியம் 2 வந்து நித்தி ஆயோகின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்டாக ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர் இல்லை, பிரதமர், அதாவது பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு நிதி ஆயோக் வந்து எப்போது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 2020 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 2015 தான். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து 1 மட்டும் சரி. இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th பொருளாதாரத்தில் இருக்குது. 12th பொருளாதாரத்தில் சாப்டர் 11 பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து திட்டக்குழுவுக்கு பதிலாகனு சொல்லியிருப்பாங்க. நித்தி ஆயோக் எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட தலைவர் வந்து பிரதமர்னு சொல்லியிருப்பாங்க.